இது KH Cuties சேனல். இன்னைக்கு வந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டில் தோசை நூடுல்ஸ் ஸ்டஃபிங் பண்ண போகிறோம். வாங்க லேட் பண்ணாமல் வீடியோக்கு போயிடலாம். தோசைக்கல்லை காய வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள் மாவு. நூடுல்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். லேசாக கொஞ்சம் அது வேகனதுக்கப்புறமா நூடுல்ஸை ஸ்டஃப் பண்ணலாம். லேசாக தோசை வெந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க நூடுல்ஸை வந்து அப்படியே மேலே இப்படி பரப்பி விட்டுறலாம். குழந்தைங்க வந்து இதை விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். குழந்தைங்க நிச்சயமாக இதை விரும்பி சாப்பிடுவாங்க. வெஜிடபிள்ஸ் சாப்பிடாத பசங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இதில் வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் தோசை வார்த்து கொடுத்தீங்கன்னா பசங்க வந்து நிச்சயமாக விரும்பி சாப்பிடுவாங்க. ரெடி ஆயிடுச்சு. வச்சிடலாம். சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். தோசை உங்களுக்கு ஊற்றி காட்டிடுறேன். நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான் இதில் வந்து நீங்கள் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி வெஜிடபிள்ஸு, சீஸு டிஃப்ரெண்ட்டாக போட்டு பண்ணி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு 1 செகண்ட் வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா ஸ்டஃப் பண்ணலாம். இப்போ நூடுல்ஸ் ஸ்டஃப் பண்ண ரெடியாக இருக்குது. ஸ்டஃப் பண்ணிடலாம். லேசாக எண்ணெய் ஊற்றிடலாம். ஒரு 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணோன்னா நூடுல்ஸ் ஸ்டஃபிங் தோசா இஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் ரோல் பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு வந்து சாப்பிட ஈஸியாக இருக்கும் பசங்களுக்கு. தோசா இஸ் ரெடி. இதோட நம்ம வந்து இது தேவையில்லை தொட்டுக்கிறதுக்கு. ஆனால் பசங்களுக்கு கேட்டாங்கன்னா சாஸ் வச்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டுக்குவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு போங்க. தேங்க்யூ ஸோ மச்.